வணக்கம் மக்களை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன இன்னமும் ஒன்று தெரியுதே, ஒரு விசித்திர பிராணியா என்னன்னு பார்க்குது. இந்த கண்ணாடி வந்து எங்கள் வீட்டுக்காரர் வியாபாரத்தில் வாங்கிட்டு வந்ததுங்க. அப்படியே பயன்படுத்தலை, சோப் போட்டு கழுவி அது ஒரு பக்கம் இப்படி தூக்கிட்டு இருக்குது. உணச்சிக்கிட்டு தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஆமாம், இதே போட்டுக்கிட்டுலாம் வீடியோ எடுக்க மாட்டேன், பயந்துடாது, எடுத்துருவேன். இப்போ உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக நேற்று ஒரு டான்ஸுக்கு காமிச்சனே, சரி காட்டுறதுக்காக எடுத்தேன். வியாபாரத்தில் வந்தது தாங்க. ஆமாம், நமக்கும் ஆசை இருக்காதா போடணுன்ட்டு. உனக்கும் ஆசை இருக்கா? உனக்கு போடக்கூடாது, ஏன்னா யாரோ போட்டிருப்பாங்க. நம்ம வந்து அதை நம்ம போடலாம், பெரிய ஆள். சின்ன பிள்ளைக்கு போடலாமா அப்படின்னா அவ்வளவுதான், உங்கள் ஆசைக்கு காமிச்சாச்சு. ஏறா நல்லா இருக்கேன், காமிச்சாச்சு. எல்லாம் நல்லா இருக்கீங்களாங்க? நேற்று வீடியோ போடலைங்க, நிறைய பேர் கமெண்டில் ஏன் வீடியோ போடலை, ஏன் வீடியோ போடலன்னு கேட்டீங்க. நேற்று எங்கள் வீட்டுக்கார் வீட்டில் இருந்ததுனால நான் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அவர் கூட உட்காந்து பேசிக்கிட்டே நேரம் போயிடும், சமைக்க செய்ய கொள்ள. நானா சோறு தின்னாலும் போச்சு, திங்களைனாலும் போச்சு, லேட்டாக கூட சாப்பிடுவேன். ஆனால் அவர் இருந்தாருன்னா கரெக்ட் டயத்துக்கு. ஏன்னா எங்கள் ஃபேமிலிக்கு சோறு தான் முக்கியம். என் பாப்பா பிள்ளை ரொம்ப காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு வீடியோவில், அதனால் இப்படித்தையும் காட்டப்படும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களாங்க? ஆமாம், நேற்று வந்து வீடியோ போட முடியல, அதுதான் காரணம். நேற்று ஒரு பழத்தை வந்து காமிச்சு, தம்பி கதவை சாத்து, கதவை சாத்துன்னு, வெளில போகக்கூடாது. ஆமாம், தாப்பா போட்டுக்கோ. தருண் வந்து அவங்க அப்பாவோட இன்னைக்கு வியாபாரத்துக்கு போயிட்டான். ஏன்னா எங்களுக்கு இந்த பொங்கல் நெருக்கி வரும்போது அந்த ஒரு 10 நாளில் ஓடுற வியாபாரம் தாங்க. அப்புறம் தை மாதம் முழுக்க வியாபாரம் அவ்வளோவா ஓடாது, ஏன்னா எல்லாம் பொங்கலுக்கு வாங்கிடுவாங்க. அதனால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் டல்லாக தாங்க போகும். இப்போ வந்து பொங்கலுக்கு வீடு வீடு சுத்தம் பண்ணுவாங்க இல்லையா, பழைய ஜாமாங்க, பழைய பொருட்கள் எல்லாமே இந்த மாதிரி வண்டி கிண்டி போனால் போடுவாங்க. அதனால் எங்கள் வீட்டுக்காரு இந்த ஒரு 10 நாள் வியாபாரம் அம்படுப்பேன். அதுலேயும் கூட வேலைக்கு வர்றன்னே கரெக்டாக அந்த நாள் பார்த்து வரல அப்படின்ட்டு எங்கேயோ வெளியூர் போயிடுச்சான். இதுதாங்க அந்த வியாபாரத்தில் உள்ள ஒரு சிக்கல். கூட வேலைக்கு வர்றவங்க இல்லைன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா பின்னாடி வண்டியில் உட்காந்துருப்பாங்க, ஆளுங்க யாராவது கூப்பிட்டாங்கன்னா நிப்பாட்டு சொல்லுவாங்க, வண்டி நிப்பாட்டினாங்கன்னா வியாபாரம் ஓடும். ஆனால் இங்கே வந்து அந்த பின்னாடி உட்கார்ற ஆளே இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தருணுக்கு லீவு தானே, அதனால் அவங்க அப்பாவோட போயிருக்கான். இன்னொன்று, சாப்பாடு வந்து நல்ல சாப்பாடாக கிடைக்கும் மத்தியானத்தில், அதனால் தருணு அதுக்காகவே. அப்போ நான் சமைக்கிறது நல்லா இல்லையான்னு நினச்சா அப்படி கிடையாது, ஹோட்டல் சாப்பாடுங்கும்போது அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, பொரோட்டா கரெக்டாக வாங்கி தருவாருன்ட்டு. தம்பி சத்தம் போடாதையா, விளையாடுறியா, பாயில் வச்சு விளையாடு. என் வாங்கி வேணுக்குனே சத்தம் போடுவான். நேற்று ஒரு லைவ் போட்டேங்க, ஒரு 1/2 மணி நேரம். இனியே பாடாக படுத்தி எடுத்துட்டாங்க இந்த லைவு. டம்ளர் கொண்டு அடிக்கிறாங்க, டிப்பனை கொண்டு அடிக்கிறாங்க, என்னத்தையோ ஓடுது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயருங்க. நான் நம்ம சொல்லலைன்னு நினைக்கக்கூடாது. நாங்கள் 1ஆந்தேதி எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால் நான் இப்பயும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அன்றைக்கி வீடியோ போட முடியுமான்னு தெரியல. அதனால் அனைவருக்குமே இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நமக்கு தமிழ் புத்தாண்டு தான் இருந்தாலும் வருஷம் பிறப்பு இல்லையா, 2026. இதில் நம்ம புது வீடு கட்டி போகணும்னு எனக்கு ஒரு வைராக்கியமாக இருக்குது. பார்ப்போம் கடவுள் என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஆமாம், எல்லாருமே நீங்களும் புது வருஷத்தில் நல்லபடியாக அடி எடுத்து வையுங்க. இன்னொன்று வந்து சொல்லணுங்க, அந்த யூடியூப்னால எனக்கு நிறைய ஒரு சொந்தங்கள் கிடச்சிருக்காங்க. அதுவும் இங்கே கும்பகோணத்துலேயே எனக்கு ஒரு சொந்தம் கிடச்சிருக்கு. ஆனால் அதுவும் நிரந்தரம் இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் நல்ல சென்னை போயிருவேங்க்கா அப்படின்னுட்டு இருக்கு. கும்பகோணத்தில் உள்ள ஒரு பொண்ணு நான் யூடியூப்பில் என்னுடைய வீடியோ பார்த்து என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனோம், அவங்க எங்கள் வீட்டுக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஐயப்பன் கோயில் பிரசாதத்தில் வந்த பழம், இது பேர் என்னன்னு தெரியல, நேற்று போட்டேனே, அவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. இது வரைக்கும் எங்கள் சொந்த பந்தம் கூடங்க, யாராவது தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரங்களோ சாமி கோயிலுக்கு மலைக்கு போயிட்டு வந்தால் ஒரு பஞ்சாமிர்த டப்பா, இருங்க உங்களுக்கு காட்டுறேன், பாப்பா மடியில் இருக்குது, ஒரு பஞ்சாமிர்த டப்பா, அந்த இந்த இம்பிட்டுக்காண்டு சிப்ஸு, இம்பிட்டுக்காண்டு கல்கண்டு, ஒரு கயிறு, இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு எனக்கு யூடியூப்பில் இப்போ தாங்க பழக்கம், சமீபமாக ஒரு 2 மாதமாக தாங்க பழக்கம். அதுக்குள்ளே இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா
ஒரு சிப்ஸு பாக்கெட்டே, நேந்திரம்பழம் சிப்ஸு பாக்கெட் அந்த பொண்ணு வீடியோ பார்ப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் போய் நான் நைட்டு தாம்மா அதை ஓப்பன் பண்ணியே பார்த்தேன். அதனால் எனக்கு இன்னொருத்தவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த பிரசாதத்தை என்கிட்டே கொடுத்துட்டாங்க. அதான் ஏம்மா பரவாயில்லம்மா எடுத்துகிட்டு போங்கன்னா, இல்லைக்கா நீங்கள் வச்சுக்கோங்க பிள்ளைங்க இருக்காங்கன்ட்டு கொடுத்துட்டே போயிட்டாங்க. பஞ்சாமிர்த டப்பா 3, ஒரு முருகர் ஃபோட்டோ இருங்க காட்டுறேன். இருக்காரு பார்த்தியா? கொட்டிருமா இருமா. முருகர் ஃபோட்டோ நல்லா இருக்கா? எனக்கு முருகர்னாலே ரொம்ப பிடிக்கும். ஒரு முருகர் ஃபோட்டோ பாக்கெட் சைஸ் ஃபோட்டோமாங்கல்ல, நல்லா இருக்குது. நமக்கு வாங்கி தர்றாங்கல்லங்க, அது ரொம்ப பெரிய விஷயங்க. அந்த மஞ்சள் குங்குமம் 2 செட்டு, பாப்பாவுக்கு வளையல் பாசி எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. பாப்பா செட்டு வளையல் அதை ஒன்று மட்டும் கையில் போட்டு விட்டேன், ரொம்ப இருந்தால் அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். வேணுங்க பாருங்கள், பாப்பா கையில் இருக்கா வளையல். இந்த வளையல் பாசி அது வந்து வாயில் வச்சு கடிச்சிச்சுன்னு கழட்டி வச்சுருக்கேன். அதுதாங்க இந்த கயிறு, இந்த பாருங்க டாலர் வச்ச கயிறு, கட்டி விட்றேன். கயிறு, டாலரு, பிரசாதம், இது இல்லாமல் அந்த பழங்கள், சிப்ஸு, கயிறு கட்டுறணும்ப்பா. அப்புறம் வந்து இந்த நேந்திரம் சிப்ஸு, பஞ்சாமிர்த டப்பா 3 டப்பா, பெரிய டப்பா. சரி கட்டி விட்றாரு அப்படின்ட்டு நிறைய வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம ஒரு யூடியூப் மூலியமாக நமக்கு ஒரு சொந்தம் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. அவங்க பேர் வந்து அவங்க அந்த பொண்ணு இப்போ தான் சேனலை ஆரம்பிச்சிருக்காங்க போல். ஒரு 180 சப்ஸ்கிரைபருக்கு பிரகதின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. நான் கூட எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரலான்னு பார்த்தேன். டைமிங் இல்லை. நான் ஆட்டோவில் வந்தாங்க. அப்புறம் மணி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாருன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். எங்கள் வீட்டுக்காரர் இல்லாமல் போயிட்டார். அதனால தான் அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் இன்னொரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கிறப்ப அவங்கள நல்லா பார்த்துக்குருவோம். நாங்களும் அவங்க வீட்டுக்கு வந்து திடீர்னு அவசரமாக தான் போனோம், வேறு வேலையாக போனோம். அது போய் இப்போ ஒரு 10 நாள் இருக்கும். போய் பார்த்துட்டு நல்லபடியாக வந்தோம். அவங்களும் வந்தாங்க, பார்த்தாங்க. ஆமாம், பாப்பாவுக்கு வளையல் மணி எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. என்ன அது வேணும்? அதில் ஒன்றும் இல்லை, விபூதி தான் இருக்குது. இந்தா அப்பா முருகா, என்னடா வேணும்? அதில் ஒன்றும் இல்லைடா, திருநூறு தாண்டா இருக்குது. வேணுமா உனக்கு? சரி வை, கட்டி விட்றேன். கீழே கொட்டிருண்டா. அடங்கா பிள்ளைய பெற்றா உறங்காமல் தாளாட்டணுமா எங்கள் அம்மா சொல்லும். அது மாதிரி அடங்கா பிள்ளைய பெற்றுக்கிட்டு அதுவும் தருணம் தானே இன்னும் சிறப்பாக எனக்கு கஷ்டமாக இருக்கும். தருணம் இல்லாதனால கொஞ்சம் வீடு அமைதியாக இருக்குது. திருநூறுடா வீடா, நைட்டெல்லாம் மூச்சு திணறங்க. அந்த மிஷின் இல்லைன்னா எனக்கு என் பொழப்பே ஓடாது. இதுக்கு இந்த பாப்பா என் மேலே ஒய்யாமல் உச்சா போயிருதா, அந்த அந்த ஈரம் தாங்காமல் எனக்கு நைட்டில் மூச்சு திணற வந்துடுது. ஆமாம், ஓமுடி போ. பாய் சொல்லுமா, பாய் சொல்லு எல்லாருக்கும். பாய் சொல்லு போவோம். பாய் சொல்லு. 8 மணி ஆச்சு, 8 நிமிஷம் ஆச்சு. பாய் சொல்லு. பாய் சொல்லுமா. சரி, பாப்பா குளிப்பாடிட்டு பொட்டு வச்சுட்டு வைமா, மணி ஆயிடுச்சு. அதனால் குளிக்க ஊற்றணும், சமைக்கணும், வீட்டு வேலைகள்லாம் அப்படி இப்படியே கிடக்கு. நேற்று வீடியோ வரப்போ இல்லையா, சரி இன்னைக்காவது போட்டு விடுவோம். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே மக்களே, நல்லபடியாக எல்லோரும் நியூ இயர் கொண்டாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வந்தவங்க. அடுத்து வந்து அந்த என்னது ஹைபு அதையும் பண்ணி விடுங்க. பாய்.